எல்லாரையும் வணக்கம். அதாவது இன்றைய தினம் ஆடி வெள்ளிய முன்னிட்டு நம்ம ஆலயத்துல அம்பாளுக்கு நல்லபடியா சாற்றுபடி அலங்காரம், புஷ்ப அலங்காரம்னு சொல்லுவாங்க. அம்பாளுக்கு வந்து நல்லபடியா புஷ்ப அலங்காரமும், இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து தழுக போட்டு சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியமும் நடந்துருச்சு. இன்றைய நாளுடைய இந்த பூஜை நல்லபடியா சிறப்பா நடந்திருக்குன்னா, அதற்கு வந்து காரணம் யாருன்னா, நான் கிடையாது. நம்ம தாந்தோணிமலை பசங்க தான். காமிங்க தாந்தோணிமலை சிஎம் பாய்ஸ் நம்ம பசங்க தான். போன மந்தைக்கு அருள்வாக்கு கேட்க வந்திருந்தாங்க. வந்து கேட்டுட்டு இவங்களுக்குள்ளேயே பேசி டிஸ்கஸ் பண்ணி, இவங்களே வந்து எக்ஸாமைன் பண்ணி, இவங்களே முடிவு பண்ணி, சரி சுவாமிக்கு ஏதாவது ஒரு பூஜை ஏற்பாடு பண்றோம்னு சொன்னாங்க. பட் அத நான் பெருசா எடுத்துக்கல. இவங்க ரொம்ப ஸ்ரத்தையோட, இல்ல கண்டிப்பா நாங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி, ஒரே நாள்ல முடிவு பண்ணி, ஸ்ரீரங்கத்துல இருந்து பூவெல்லாம் வர வச்சு, ரொம்ப மெனக்கெட்டு அம்பாளுக்காக இன்னைக்கு பூஜை நடந்திருக்குன்னா, அஃப்கோர்ஸ் தே ஆர் த விண்ட் பெனெத் மை விங்ஸ். இவங்க தான் வந்து இதுக்கு காரணம். முழுக்க முழுக்க அவங்க தான் காரணம். அதனால இந்த இன்றைய நாளுடைய கட்டளைதாரர்கள், உபயதாரர்கள் என்ன வேணா சொல்லலாம். டு ஹூம்சோவர் இட் மே கன்சர்ன், இது எல்லாமே வந்து இவங்களுக்கு தான் போய் சேரணும். அதனால அம்பாளுக்கு வந்து இவங்க இவ்வளவு தூரம் செஞ்சிருக்காங்க. அஸ் அ டோக்கன் ஆஃப் ரெஸ்பெக்ட், அஸ் அ டோக்கன் ஆஃப் லவ், அஸ் அ டோக்கன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், நான் வந்து என்னன்னா ஒரு சின்ன ஒரு மாலை மரியாதை நம்ம கோவில் சார்பா இந்த வயசுல ஆன்மீகத்துல அவங்க இவ்வளவு தூரம் சுவாமிக்காக செஞ்சதை ஒரு நினைவு கூர்ற விதமா நான் வந்து உங்களுக்கு நம்ம ஊர் திருச்சி வழக்கப்படி என்னன்னா சிவப்புல வந்து துண்டு எடுத்து சாத்தி வேஷ்டி கொடுத்து அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுற நிகழ்வு. நம்ம கோயில் சார்பா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து வேஷ்டி எடுத்து கொடுத்து பரிவட்டம் கட்டுறேன். நிறைஞ்ச கோயில், இந்த நிறைஞ்ச கடவுள் குந்தி இருக்கிற இடத்துல இருந்து நான் சொல்றேன். எல்லாரும் அவங்கவங்க மனசு போல அவங்க வாழ்க்கை நல்லபடியா அமையணும். எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களா மாறணும். கூடிய சீக்கிரத்துல பேர் புகழோட படித்து பட்டம் பெற்று இந்த பாறையே ஆளணும். செய்யும் தொழில் அபிவிருத்தியாகி தொட்டது தொடங்கணும், வெச்சது விளங்கணும். பேரோட புகழோட இந்த பசங்க என்னைக்கு நோய் நொடி இல்லாம தீர்க்காயுசா இருக்கணும்னு நான் மனதார அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.